காப்போம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை தொடங்கி மாநிலம் கடக்கலாம், பாதுகாப்பு நெறிகளை கடைபிடிக்க வலியுறுத்து. மனநல சுகாதார சேவையை மேம்படுத்த 5 ஆண்டு கால திட்டம் அறிமுகம். மலேசியர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நற்செய்தியை இன்று அறிவித்தது அரசு. நாளை தொடங்கி மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. நாட்டில் பெரியவர்களில் 90 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்து கொண்டதை தொடர்ந்து அரசாங்கம் அம்முடிவை எடுத்ததாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். உள்ளூர் தொலைக்காட்சி நிலையங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இன்று மதியம் நேரலை செய்யப்பட்ட சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் அவ்வாறு அறிவித்தார். Maka dengan ini saya mengumumkan bahawa dengan mencapainya 90% vaksinasi 2 dos untuk kumpulan ataupun di bawah kategori dewasa ini, maka sekali lagi saya nak maklumkan, saya mengumumkan bahawa rentas negeri dibenarkan oleh pihak kerajaan. அதனைத் தொடர்ந்து நீண்ட நாள் சந்திக்காமல் இருக்கும் பெற்றோரை காண சொந்த ஊர்களுக்கு திரும்புவதோடு மலேசிய குடும்பத்தினர் மாநிலம் கடந்து சுற்றுலாவும் மேற்கொள்ளலாம். அரசு வழங்கியிருக்கும் இந்த தளர்வினால் மக்கள் SOP விதிகளை பின்பற்றுவதில் அலட்சியம் காட்டக்கூடாது என பிரதமர் இவ்வேளையில் நினைவுறுத்தினார். பொருளாதார துறைகள் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கும் நாடு எண்டமிக் கட்டத்துக்குள் மாறும்போது பாதுகாப்புடன் இருப்பதற்கும் மக்கள் தொற்று தடுப்பு நெறிகளை வலுவிழாது கடைபிடிக்க வேண்டும் என்றார் அவர். சொந்த ஊர்களுக்கு திரும்ப திட்டமிட்டிருக்கும் மக்கள் மாநிலம் கடந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் COVID-19 சுய பரிசோதனையை செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். அதே சமயம் காய்ச்சல், இருமல், சளி, மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் தென்படுவோர் தங்கள் பயணத்தை ஒத்திவைக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அருகில் உள்ள COVID-19 மதிப்பீட்டு மையத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். தளர்வு அளிக்கப்பட்டாலும் அரசாங்கத்தின் கண்காணிப்பு தொடரும். மாநிலம் கடப்பதை தடுக்கும் சாலை சோதனை தடுப்புகள் இனி கிடையாது என்றாலும் குற்றச் செயல்களை கண்காணிக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் தொடர்ந்து சாலை தடுப்புகள் போடப்படும். சட்டம் 342 கீழ் கடமையில் ஈடுபடும் அமலாக்க அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வர். PKPD ஆணைக்கு உட்பட்டிருக்கும் பகுதிகளில் மாநிலம் கடக்கும் தளர்வு வழங்கப்படவில்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். இதற்கு பிறகு COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்தாலும் மாநிலம் கடந்து பயணிக்கும் தளர்வு மீட்டுக் கொள்ளப்படாது. அதற்கு அரசாங்கம் உறுதியளிப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். தொற்று சம்பவங்கள் அதிகரிக்கும் பகுதிகள் மட்டுமே தற்காலிகமாக மூடப்படும். அது அப்பகுதி முழுவதையும் உட்படுத்தாது. குறிப்பாக மாநில எல்லைகள் நிச்சயம் மூடப்படாது. Apabila pembukaan ini dilaksanakan, maka ianya akan terus dilaksanakan walaupun mungkin terdapat kes-kes peningkatan kes. Kita tidak akan tutup seluruh Langkawi misalnya. Apabila ada kes meningkat di hotel, di sebuah hotel di Langkawi, yang perlu kita lakukan tutup hotel tersebut. இந்நிலையில் மாநிலம் கடந்து பயணிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியது தொடர்பில் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
இப்போ ரெண்டாஸ் நகரி அலோவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப எதிர்பார்த்தது வேறு. என்னோடய ஹோம் டவுன் இப்போ கேரா, நான் இங்கே கேரள வேலை செய்கிறேன். இப்போ போய் பேரண்ட்ஸ்லாம் பார்த்து 6 மாதம் மேலே ஆச்சு. ஸோ இப்போ தீபாவளி வேறு வருது. ரெண்டாஸ் நகரி இப்போ அலோவ் பண்ணனால நாங்களாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி ஒன்றா ஃபேமிலியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம பிரதமர் வந்து மாநிலம் கடந்து செல்ல அனுமதி தெரிவித்துள்ளார். இந்த வருடம் தீபாவளி சந்தோஷமா கொண்டாட என் ஃபேமிலியோட சந்தோஷமா நான் கொண்டாடுவேன். எத்தனை மாசமா அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியை பார்க்காம அவங்க ஹஸ்பண்ட் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ராவல் பண்ணுங்கள், தாராளமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மாதமாக எத்தனையோ ஸ்டாஃப் வந்து கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வெளியே போகலாம், வெக்கேஷன் போகலாம். பட் இருந்தாலும் எஸ்ஓபியை கடைப்பிடிங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் எப்பவுமே வச்சுக்கோங்க. வீட்டிலே இருந்த வசி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ரெண்டாஸ் நகரினால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வெக்கேஷனுக்கும் போகலாம். இதனால் வந்துட்டு நம்மளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த 1.5 வருஷமாக வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்க முடியாமல் இருந்தோம். ஏன்னா இந்த ரெண்டாஸ் நகரி போட்டனால இப்போது கவர்மெண்ட் இந்த தளர்வு கொடுத்ததுனால நான் போய் எங்கள் அம்மா அப்பா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கவர்மெண்ட்க்கு நன்றி. நெடுநாட்கள் காத்திருப்புக்கு பின் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை அனுபவிக்கும் அதே சமயத்தில் மக்கள் எஸ்ஓபி விதிகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இனி மை டிராவல் பாஸ் பயண அட்டை இன்றி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். ஆயினும் வெளிநாட்டு பயணத்திற்கு பின் தாயகம் திரும்பியதும் கட்டாயம் தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். Sesiapa saja warga Malaysia boleh keluar negara termasuk untuk aktiviti pelancongan. Jadi kalau dulu yang official saja, yang rasmi saja, tetapi sekarang untuk aktiviti bukan rasmi. முன்னதாக வெளிநாடுகளுக்கு பயணிக்க வேண்டுமென்றால் மலேசிய குடிநுழைவு துறையிடம் இருந்து மை டிராவல் பாஸ் பயண அனுமதி அட்டையை பெற்றிருக்க வேண்டும். தற்போது அந்த நிபந்தனை அகற்றப்பட்டது. இவ்வேளையில் நாடு எண்டமிக் கட்டத்திற்கு மாறும் நடைமுறையை பாதுகாப்பாகவும் சீராகவும் மேற்கொள்வதில் மக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என பிரதமர் கூறினார். வழங்கப்பட்டிருக்கும் தளர்வுகளை தொடர்ந்து குடிமக்களின் பொறுப்பு அதிகரித்துள்ளது. TRIIS எனப்படும் கோவிட்-19 சுய பரிசோதனை, மை சஜாத்ரா செயலியில் பரிசோதனை முடிவை பதிவிடுவது, தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் தனிமைப்படுத்திக் கொள்வது, நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு தெரிவிப்பது, தொற்றின் பாதிப்பு கடுமையானால் மருந்தக மையங்களை தொடர்பு கொள்வது ஆகிய 5 பாதுகாப்பு நடவடிக்கைகளை பிரதமர் நினைவூட்டினார். இதனிடையே சில்லறை வணிகர்கள், உணவக பணியாளர்கள் உட்பட பேரங்காடிகள், உடற்பயிற்சி மையங்கள், அலுவலகங்களில் வருகையளிப்போரின் தடுப்பூசி மற்றும் தொற்று அபாய நிலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தளர்வுகளை அனுபவிக்கும் பொருட்டு இன்னும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதோர் விரைந்து பெற்றுக்கொள்ளும்படி பிரதமர் அறிவுறுத்தினார். தடுப்பூசியை நிறைவு செய்யாத போதிலும் 12 முதல் 17 வயது வரைக்குமான இளையோரும் மாநிலம் கடந்து பயணிக்கலாம். அந்த தளர்வை சிறார்களும் அனுபவிக்கலாம் என பிரதமர் இவ்வேளையில் தெரிவித்தார். சிறார்களுக்கு இன்னமும் தடுப்பூசி போடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இருந்தபோதிலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பெற்றோர் மற்றும் பாதுகாப்பாளரிடம் உள்ளது என்றார் அவர். முடிந்த வரையில் பிள்ளைகளை மக்கள் நெரிசல் உள்ள பகுதிகளுக்கு அழைத்துச் செல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். மற்றொரு நிலவரத்தில் 80 விழுக்காட்டு முழு தடுப்பூசி விகிதத்தை எட்டாத மாநிலங்களில் புதிய SOP விதிகள் அறிவிக்கப்படாது என்பதையும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் ஜொகூரில் 14 சாலை தடுப்பு சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். SOP விதிகள் பின்பற்றப்படுவதை கண்காணிக்கும் நடவடிக்கையும் அதிகரிக்கப்படும் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைடின் பீச்சே தெரிவித்தார். தற்போது ஜொகூரில் 31 சாலை தடுப்பு சோதனைகள் இயங்கி வருகின்றன. தொடர்ந்து இயங்க உள்ள சாலை தடுப்பு சோதனைகள் வழி கடத்தல் போன்ற குற்றச்செயல்களை தடுக்க முடியும் என டத்தோ அயூப் கான் கூறினார். அரசாங்கம் அறிவித்துள்ள தளர்வுகளை பொதுமக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தொற்று தடுப்பு நெறிகளை மீறுபவர்கள் மீது போலீஸ் கடும் நடவடிக்கை எடுக்கும் என டத்தோ அயூப் கான் எச்சரித்தார்.
மாநிலம் கடக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை அடுத்து COVID-19 சுய பரிசோதனை கருவியின் தேவை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதன் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோ ரோசுல் வாஹிட் கூறினார். பொதுமக்கள் COVID-19 சுய பரிசோதனை கருவியின் கையிருப்பு குறித்து கலக்கமுற வேண்டியதில்லை. தற்போது மருந்தகம் மட்டுமின்றி பேரங்காடிகளிலும் பரிசோதனை கருவிகள் விற்கப்படுவது தொடர்பில் ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் வழி மக்கள் எளிதாக COVID-19 சுய பரிசோதனை கருவிகளை பெற முடியும் என டத்தோ ரோசோல் தெரிவித்தார். 28 கொள்முதல் மற்றும் விநியோக நிறுவனங்களை உட்படுத்தி சுமார் 60 லட்சம் COVID-19 சுய பரிசோதனை கருவிகள் தற்போது விற்பனையில் உள்ளன. நாட்டில் இன்று COVID-19 தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 8000க்கும் கீழ் குறைந்தது. 7373 பேர் இன்று தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கடந்த 94 நாட்களில் இல்லாத அளவுக்கு இன்று COVID-19 தொற்று எண்ணிக்கை பேரளவில் இறக்கம் கண்டது. நேற்று 14,422 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். அதேவேளை 74 பேர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தனர். அவர்களில் 27 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டவர்கள். நேற்று வரையில் நாட்டிலுள்ள 89.7 விழுக்காட்டு பெரியவர்கள் COVID-19 தடுப்பூசியின் 2 மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். பெரியவர்களில் 94.7 விழுக்காடு அல்லது 2,21,76,018 பேர் முதல் மருந்தளவை பெற்றுக்கொண்டதாக COVIDnow அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நேற்று செலுத்தப்பட்ட 83,443 மருந்தளவுகளில் 8,236 பேர் முதல் மருந்தளவையும் 75,207 பேர் இரண்டாம் மருந்தளவையும் பெற்றனர். தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,37,793 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்களில் 6.5 விழுக்காட்டினர் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் பயிலும் பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி நிலவரங்கள் குறித்து இன்று முதல் அறிந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் COVIDnow அகப்பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் ட்விட்டரில் இடுகையிட்டுள்ளார். COVIDnow அகப்பக்கத்தில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ள ஸ்கூல் சர்ச் பிரிவில் அவர்கள் அந்த தகவலை பெறலாம். கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அதில் பள்ளி பணியாளர்களில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் விகிதத்தையும் அறிந்து கொள்ள இயலும். அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி தொடர்பான விவரங்கள் மட்டுமே அதில் இடம்பெறும். நாட்டில் 12 வயதுக்கும் குறைவான சிறார்களுக்கு COVID-19 தடுப்பூசிகளை கொள்முதல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அரசாங்கம். அதன் தொடர்பில் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். மலேசியா உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள எல்லா மருந்தக ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு தொடர்புடைய தரவுகளை அனுப்புவதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன என்றார் அவர். 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட அதே வேளையில் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத சிறுவர்கள் COVID-19 பெருந்தொற்றுக்கு இலக்காகும் சாத்தியம் அதிகம் உள்ளது. மேலும் நாட்டில் மரபணு மாற்றம் கண்ட டெல்டா வகை COVID-19 நச்சுயிரியின் தாக்கத்தினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் அவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி வரையில் சிறார் சம்பந்தப்பட்ட 67 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 6ஆக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பெருந்தொற்றுக்கு ஆளானதை கைரி சுட்டிக்காட்டினார். அவர்களில் 2,82,569 பேர் பள்ளி மாணவர்கள், 42,831 பேர் பாலர் பள்ளி மாணவர்கள் ஆவர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மோசடி செய்வோர் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும். தடுப்பூசியை நிறைவு செய்த சான்று ஆவணத்தை பெறுவதற்காக மருந்தில்லா ஊசியை செலுத்திக் கொள்ள ஒரு சிலர் முன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுபோன்ற ஏமாற்று நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நூர் ஆஸ்மி கசாலி உறுதியாக கூறினார்.
சான்று ஆவணத்துக்காக சிலர் வெற்று ஊசியை செலுத்திக் கொள்ள முன்வருவதாக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டு வருகிறது. முதலில் அதன் நம்பகத்தன்மை ஆராயப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்படும் என டாக்டர் நூர் அஸ்மி கசாலி கூறினார். அதிகமான செய்திகள் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகின்றன. அவற்றில் உண்மையும் உள்ளன, போலிகளும் உள்ளன. எனவே விசாரணைகளுக்கு பிறகே உண்மை கண்டறியப்படும். அதனைத் தொடர்ந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார் அவர். பேராக் பகான் சராயில் சைக்கிளோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். உலக மனநல நாளை முன்னிட்டு 2020 முதல் 2025 ஆண்டு வரைக்குமான மனநல வியூக திட்டத்தை சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் மனநல சுகாதார சேவையின் தரத்தை மேம்படுத்த அரசாங்கம் வரைந்துள்ள நீண்டகால திட்டம் இதுவென சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுக்கு தேவையான தரமான மனநல சேவைகளை வழங்குதல் ஆகியவை இந்த வியூக திட்டத்தின் கீழ் அடங்கும். மனநல பிரச்சினையை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சேவைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். சில சமயங்களில் சுற்றுச்சூழல் கூட மன அழுத்தத்திற்கும் உளைச்சலுக்கும் வித்திடும். ஆகவே நாட்டில் நிலவும் மனநலம் சார்ந்த பிரச்சினைகளை கையாள தேசிய மனநல வளர்ச்சி மையத்தை அமைப்பது குறித்து மீண்டும் பரிந்துரைக்கவிருப்பதாக அமைச்சர் சொன்னார். மெய்நிகர் வாயிலாக ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற மனநலம் குறித்த கலந்துரையாடலின் போது கைரி இந்த விவரங்களை வெளியிட்டார். தற்பொழுது நாட்டில் அங்கீகாரம் பெற்ற 500 மனநல மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர். 1,00,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதத்தில் அந்த எண்ணிக்கை அமைந்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். 10,000 பேருக்கு ஒரு மனநல மருத்துவர் என்ற விகிதத்தை உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்துள்ளது. அந்த அடைவு நிலையை எட்டுவதற்கு இதர சுகாதார பணியாளர்களும் சமூகத்தில் நிலவும் மனநல பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அதனை கையாளும் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டில் இப்பொழுது 57,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியாற்றி வரும் நிலையில் 6,700 பொது பிரிவு மருத்துவர்கள் நகர் புறநகர் பகுதிகளில் சேவையாற்றி வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் பொது மருத்துவர்களையும் குடும்ப நல மருத்துவர்களையும் மனநல மருத்துவர்களாக மேம்படுத்துவது ஆக்ககரமான செயலாக அமையும் என தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். இதனால் நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மனநலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்குவதற்கும் அவர்கள் எதிர்நோக்கும் மனநல பிரச்சினைகளை முன்னரே அறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்கவும் இயலும். இலக்கவியல் பொருளாதார மையமாக உருமாற்றம் காண உள்ளது சமூக இணைய மையம். புறநகர் மக்கள் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு கருவியாக அந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். சமூக இணைய மையங்கள் யாவும் புதிய அணுகுமுறையில் மேம்படுத்தப்படுவதுடன் சீரமைக்கப்படும் என அமைச்சர் சொன்னார். மின் வர்த்தகம் போன்ற தளங்களின் நன்மைகள் புறநகர் மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்றார் அவர். மேலும் பேசிய அவர் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 97 பகுதிகளில் 4G 4ஆம் தலைமுறைக்கான அகண்ட அலைவரிசை சேவையை விரிவுபடுத்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த இலக்கை எட்டுவதற்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஜெண்டேலா தேசிய இலக்கவியல் தொடர்பு திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் 400 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. மலேசிய பயணீட்டாளர் நடுவர் மன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட கேட்டரிங், உணவு விநியோகிப்பு சேவை உள்ளிட்ட திருமண வைபவ தொழிலில் ஈடுபடுவோருக்கு தற்காலிக தீர்வு. COVID-19 பெருந்தொற்று காரணமாக வாடிக்கையாளர்களிடம் முன்பணத்தை திருப்பித் தர தவறியவர்கள் சட்டம் 829 கீழ் தற்காலிக விலக்கிற்கு விண்ணப்பிக்கலாம். உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அதனை தெரிவித்தார். COVID-19 எதிரொலியால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு உதவ அந்த தற்காலிக விலக்கை வழங்க சட்டம் வகை செய்கிறது. முன்பணத்தை திருப்பி தர தவறிய கேட்டரிங் நடத்துனர்கள் மீதான வழக்கு இவ்வாண்டு இறுதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அமைச்சர் சொன்னார். நாடு முழுவதும் திருமண வைபவம் சார்ந்த தொழில்களிலும் உணவு விநியோகிப்பு சேவையிலும் ஈடுபட்டுள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலையை இழக்கும் நிலை ஏற்பட்டது. அவர்களுள் சிலர் வாடிக்கையாளர்களிடம் முன்பணத்தை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் சட்ட நடவடிக்கைக்கு ஆளாகினர்.
டென்மார்க் ஆர்ஹூஸில் நடைபெறும் யூபர் கிண்ண பூப்பந்து போட்டி டி குழுவுக்கான தொடக்க சுற்று ஆட்டத்தில் மலேசிய தேசிய மகளிர் அணி உபசரணை அணியான டென்மார்க்கிடம் 1-4 எனும் புள்ளிகளில் விழுந்தது. தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் இறுதி வரை எதிரணிக்கு பலத்த போட்டியை வழங்கியுள்ளனர் அந்த இளம் விளையாட்டாளர்கள். முன்னதாக ஒற்றையர் பிரிவின் முதல் விளையாட்டாளர் கிசோனா டென்மார்க்கின் அணி தலைவர் மியா பிளிட்ஜ்ஃபெல்டை எதிர்கொண்டு ஆட்டத்தை தொடங்கினார். ஆட்ட தொடக்கத்தில் சிறப்பாக விளையாடிய கிசோனாவின் பாணியை பிளிட்ஜ்ஃபெல்ட் வெகு விரைவில் புரிந்து கொண்டார். அதனால் முதல் செட்டில் 21-11, இரண்டாவது செட்டில் 21-7 எனும் புள்ளிகளில் கிசோனாவை வீழ்த்த அவர் அதிக சிரமப்படவில்லை. அதன் பிறகு களம் இறங்கிய லீ மெங்யான் எம்தினா இணை டென்மார்க்கின் மைக்கன் ஃபுவகா செரா தைகீசன் இணையை சந்தித்தன. அந்த சந்திப்பும் இறுதியில் 13-21 எனும் புள்ளிகளில் மலேசிய அணிக்கு சாதகமாக அமையவில்லை. ஆனால் ஒற்றையர் பிரிவில் விளையாடிய யூன் கீஸ்வான் 21-15 எனும் புள்ளிகளில் லைன் கிறிஸ்டோபர்சனை தோற்கடித்து தேசிய அணிக்கு புத்துணர்ச்சியை அளித்தார். இருப்பினும் தியோ மெய் சிங் யப் லிங் மலேசிய இணை எமாலி மேக்லன் ஃப்ரேயா ரான் டென்மார்க் இணையிடமும் குரலும் விளக்கமும். குரல் 738. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டி வைந்து. மக்களின் நோயற்ற வாழ்வு, மிகுதியான விளைச்சல், பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய 5ம் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவை என்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.